இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் நம் அனைவருக்கும் பலவிதமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு பேசும் திறன், சிலருக்கு ஆடும் திறன், இன்னும் பலருக்கு எழுதும் திறன், இப்படி எத்தனையோ திறமைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போக முடியும். திறமைகள் 1000 இருந்தாலும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் தான் நாம் யார் என்பதை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுகிறது. ஒரு மருத்துவர் நோயாளியிடம் பேசும் அன்பான வார்த்தைகளில்தான் அவருடைய தொழிலின் வெற்றி இருக்கின்றது. ஒரு வழக்கறிஞர் நீதிபதியின் உள்ளத்தை ஈர்க்கும் வாத திறமையினால் தான் அவருடைய முன்னேற்றம் இருக்கின்றது. கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை கவரும் காந்த பேச்சில்தான் விற்பனையாளரின் வெற்றி இருக்கின்றது. இனிமையும் சொல்வன்மையும் உள்ள பேச்சு எல்லோரையும் ஈர்க்கும் தன்மையுடையதாகும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். யார் மனதையும் காயப்படுத்தாத கனிவான வார்த்தைகளை பேசி அன்பு நிறைந்த செயல்களை செய்கின்ற போது உடைந்து போன உறவுகளை மீண்டும் புதுப்பிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு புனிதமானவர்களாக வாழ முயல்வோம். பல சமயங்களில் நம்முடைய குடும்பங்களில் உள்ளவர்களை கடுமையான வார்த்தைகளால் திட்டி தீர்த்து விடுகின்றோம். மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தி விடுகின்றோம். அனல் கக்கும் வார்த்தைகளை அள்ளி வீசி விடுகின்றோம். கடுஞ்சினம் நிறைந்த வார்த்தைகள்தான் நமது உறவை பாதிக்கின்றது, உடைத்து விடுகின்றது. குடும்ப வாழ்வில் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்வதற்கும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு முறிந்து போவதற்கும் கோபத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள்தான் காரணமாக அமைந்து விடுகின்றது. அத்தகைய வார்த்தைகளை பேசுவதை முற்றிலும் தவிர்ப்போம். நீ பேசிய வார்த்தையை என்னால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு என்று வள்ளுவர் சொல்லுவது போல நாம் உதிர்க்கின்ற கடுஞ்சொல் மற்றவர்கள் மனதில் ஆறாத வடுவாக மாறி நமது குடும்ப அமைதியை சீர்குலைத்து விடுகின்றது என்பதுதான் உண்மை. எனவே நாம் பேசுகின்ற பேச்சு, உதிர்க்கின்ற வார்த்தைகள் ஆகியவற்றை மிகவும் கவனமுடன் கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். 5 வயது சிறுவன் ஒருவன் நன்றாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தான். திடீரென நடக்க முடியாத அளவுக்கு அவனுடைய கால் முடமாகிவிட்டது. பிரபலமான டாக்டர்களை பார்த்தும் பலனில்லை. அப்போது ஒரு டாக்டர் இவனுக்கு உடலில் ஊனமில்லை, உள்ளத்தில் இருக்கலாம், அதனால் மனோதத்துவ டாக்டரிடம் காண்பியுங்கள் என்றார். அவனை பரிசோதித்த மனோதத்துவ மருத்துவர் ஓர் உண்மையை கண்டுபிடித்தார். கால் நடக்க முடியாமல் போனதற்கு முதல் நாள் சிறுவன் விளையாடிவிட்டு வந்தபோது காலில் பலமான அடிபட்டு நடக்க முடியாமல் நொண்டியடித்தபடியே வந்திருக்கிறான். இதை பார்த்த அவனுடைய தந்தை, இனி அவ்வளவுதான், உன்னால் நடக்க முடியாது, நீ நொண்டியாகிவிட்டாய் என்று திட்டி தீர்த்திருக்கிறார். அன்று இரவு முழுவதும் அவனுடைய தந்தை சொன்ன வார்த்தைகளே அவனுடைய மனதில் திரும்ப திரும்ப எதிரொலித்து காலையில் எழுந்தது முதல் அவனால் நடக்க முடியாமல் போய்விட்டது. இதை அறிந்த மருத்துவர் அவனை ஆழ்நிலைக்கு அழைத்துச் சென்று, உனக்கு ஒன்றுமில்லை, உன் கால் குணமாகிவிட்டது, இனி நீ நடக்கலாம் என்று தைரியப்படுத்தினார். அதே போல சிகிச்சை முடிந்தவுடன் எழுந்து அவன் நடக்க ஆரம்பித்தான். எனவே நாமும் மற்றவர்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேசி அவர்களின் வாழ்வை வளமாக்குவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேசினோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் மனதை தூய்மையுடன் வைத்துக் கொண்டீர்களா? அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக.
இன்று நீங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்டீர்களா? பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு. அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே. இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா? செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தியடிக்கின்றது. இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா? நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்று எப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு
சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 27. இறை வார்த்தை 1, 4 மற்றும் 13 முதல் 14 வரை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 10 முதல் 13 மற்றும் 17. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 12 முதல் 23 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகூமுக்குச் சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற வினத்தார் வாழும் கலிலேயாவே, கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் மீன் பிடிப்பவர்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவருடைய சகோதரரான யோவானும் ஆவார்கள். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதி மயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் பாவ நிலையை விடுத்து புனித வாழ்க்கையை வாழவும், இறைவன் தரும் அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 25. புனித பவுல் மனமாற்றம். ரோமையின் தர்சு நகரத்தில் வாழ்ந்த பென்யமீன் குலத்தை சேர்ந்த யூத குடும்பத்தில் கிபி 10ஆம் ஆண்டு பிறந்தார் பவுல். சவுல் என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் சிறுவயதிலேயே யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். சிலுவையில் தொங்கவிடப்பட்டவர், கடவுளால் சபிக்கப்பட்டவர் என்பது யூத நம்பிக்கையாக இருக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரது சீடர்களையும் ஏற்றுக்கொள்ளாத சவுல் கிறிஸ்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து துன்புறுத்தினார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தமஸ்கு நகர யூதர்களை கொன்றளிப்பதற்காக சவுல் தமஸ்கு நகருக்கு படைவீரர்களோடு புறப்பட, தமஸ்கு நகர் அருகில் ஆண்டவர் சவுலோடு பேசினார். வானிலிருந்து தோன்றிய ஓர் ஒளி சவுலை சூழ்ந்து வீசியதால் சவுல் கீழே விழ, ஆண்டவர், சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சவுலோடு பேசினார். சவுல் ஒன்றும் புரியாதவராய், நீர் யார் என்று கேட்க, ஆண்டவர் இயேசு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கண்கள் திறந்திருந்தும் பார்க்க இயலாதவராயிருந்த சவுலை அவரோடு வந்தவர்கள்
தமஸ்கு நகருக்கு அழைத்துச் செல்ல ஆண்டவரின் அடியாரான அனனியா என்பவர் சவுலின் கண்கள் மீது கை வைத்து ஜெபித்ததால் சவுல் பார்வை பெற்று பவுலானார். ஆண்டவர் அருளால் மனமாற்றமடைந்த பவுல் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து திருத்தூது பணியின் மூலம் நம்பிக்கையில் திடப்படுத்தும் மேய்ப்பு பணியை தொடர்ந்தார். திருத்தூதர் புனித பவுலின் மனமாற்ற பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு நல்வாழ்வினை தேர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் வரமருள ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் முழுவதும் அமைதியில் இருந்து ஆண்டவரின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் மாபெரும் செயல்களை எண்ணி பார்ப்போம். இன்று காலை நாம் எழுந்ததிலிருந்து இதோ இந்த இரவு நேரத்திலே தூங்கப் போகும் வரை நாம் அநேக நன்மைகளை கடவுளிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான ஆண்டவரே, குடும்பமாக மனிதனை நீர் படைத்தீர். அவன் குடும்பமாக வாழ வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டீர். ஆமேசுவே, திருக்குடும்பமாக வாழ்ந்து இந்த குடும்பத்தினுடைய மேன்மையை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு சுயநலத்தினால், பலவிதமான கௌரவ பிரச்சனைகளினால், தான் பெரியவன் தான் பெரியவள் என்ற எண்ணங்களினால் குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கின்றன. இந்த அவல நிலையை, இந்த கவலையான நிலையை நாங்கள் எண்ணி மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பத்தின் மேன்மை நீர் என் பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படியாய் கேட்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து உமக்கு சான்று பகரக்கூடிய, உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்தை நாளை நீர் விரைவில் எங்களுக்கு தாரும். பிரிந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் இணைக்க வேண்டும். அவர்கள் மனமாறி மீண்டுமாய் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே உருக்கத்தோடு கண்ணீரோடும் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா.